ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக தயிர் மாதிரி ஆகிட்டு இருந்துச்சுங்க, வெள்ளை வெள்ளையாக தயிர் மாதிரி ஆகி இது ஃபுல்லாக அந்த மாதிரி துரு பிடிச்சி அப்படியே ஜாம் ஆகி நின்றுச்சு. அப்புறம் நான் ஆள் கூப்பிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி அப்புறமா போட்டேன். கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இது தாங்க நான் ஸ்டிச் பண்ணுற மிஷினு, என்னோடது பவர் மிஷினு. டிஎம்சின்னு சொல்கிறது பிராண்டு. அது வந்து அவங்களோட ஓன் பிராண்டில் வந்து மிஷின் பண்ணுறாங்க. அதனால் இது திருப்பூரில் கிடச்ச மிஷினு. இதில் நான் இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, பவர் மிஷினில் வந்து ஆயில் வந்து எப்படி இருக்குன்றது தான் காட்ட போகிறேன். நான் வந்து இன்னும் க்ளீன் பண்ணலைங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஒன்ஸ் ஆச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். எனக்கு இன்னும் வந்து அதுக்கான டைம் கிடைக்கல, அதனால் நான் க்ளீன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இதனால் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ஒரு டைம் காமிச்சிடுறேன். அதாவது இப்போ நான் தூக்குறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி தெரியுதுங்களா? இங்கேயும் இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு உங்களுக்கு தெரியல, சேம் இதே மாதிரி கிளிப்பு இந்த சைடு ஒன்று இருக்குது. அந்த 2 கிளிப்பும் வந்து லாக் ஆகிருக்கும். அந்த கிளிப்பை வந்து நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி தூக்கி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊசியிலேருந்து நூலை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு குதிரையை வந்து தூக்கி விட்டுடலாம். தூக்கி விட்டுட்டு நான் இதை வந்து இப்படி தூக்குனேன் அப்படின்னா மிஷின் வந்து டக்குன்னு அப்படியே தூக்கிறோம் பாருங்க. அவ்வளோதான். பின்னாடி 2 லாக் காமிச்சேன் இல்லையா, அந்த 2 லாக்கில் வந்து மிஷின் நின்றுடும். இப்போ வந்து ஆயில் வந்து நான் உள்ளே போட்டிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆயில் இருக்குது உள்ள. இந்த ஆயில் வந்து நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் அல்லது நீங்கள் தைக்கிறத பொறுத்து இருக்குங்க. டக்கு டக்குன்னு தைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸில் மாற்றுங்க. இல்லைனா கண்டிப்பாக வந்து ஒரு 6 மந்த் காய்ச்சி நம்ம மாற்றி தான் ஆகணும். மாற்றிட்டு இதுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டு, இங்கெல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து படிஞ்சிடும். அதெல்லாம் க்ளீனிங் வீடியோ நான் ஒன்ஸ் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணும்போது நான் உங்களுக்கு போடுறேங்க. இப்போ டைம் இல்லாமல் நான் க்ளீன் பண்ணால் தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஆயில் காமிச்சிக்கலான்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மிஷின் ஆயிலுன்றது ஸ்விங் மிஷினுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆயில் கொடுப்பாங்க. அந்த ஆயில் வந்து ஒரு பாட்டில் வந்து 110, 120 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு டைம் வாங்கினீங்கன்னா 3/4 பாட்டில் போடுற மாதிரி இருக்கும். மீதி 1/4 பாட்டில் உங்களுக்கு மிச்சமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நம்ம சின்ன மிஷின் வச்சுருந்தாலும் அந்த ஆயிலும் வந்து நம்ம ட்ராப் மாதிரி விடுவோம்ல, அதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆயில் இருக்கும். இந்த ஆயிலில் வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஊறிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? பழைய ஆயில் எப்போவுமே வந்து போட்டுறாதீங்க. எப்போ போட்டாலும் ஃப்ரெஷ் ஆயில் வாங்கி போடுங்க. எக்ஸ்பைரி டேட் வாங்கி நீங்கள் பார்த்து போடுங்க. ஒன்ஸ் வந்து நான் பழைய ஆயில் வச்சுருந்தது, முதல்ல ஆயில் இருந்ததால் அதில் நான் மிக்ஸ் பண்ணி வந்து ஆயில் போட்டேன். அப்படி போட்டு என்ன ஆச்சுன்னா ஒரு 2 நாள்லேயே வந்து மிஷின் வந்து ஜாம் ஆகிடுச்சு. எனக்கு என்னென்ன புரியல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆயில் நான் வந்து ஒன்று அந்த மிஷினில் பண்ணது என்னென்னா ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ஒரு 2 இயர்ஸே ஆயிருக்கும் அந்த ஆயில் வாங்கி. நான் அதை கேர் பண்ணாமல் நான் அதை போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஃபுல்லாக தயிர் மாதிரி ஆகிட்டு இருந்துச்சுங்க, வெள்ளை வெள்ளையாக தயிர் மாதிரி ஆகி இது ஃபுல்லாக அந்த மாதிரி துரு பிடிச்சி அப்படியே ஜாம் ஆகி நின்றுச்சு. அப்புறம் நான் ஆள் கூப்பிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி அப்புறமா போட்டேன். கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. பேலன்ஸ் இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எப்போவுமே வாங்கும்போது புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஆயில் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து இருக்கும். இப்போ பழைய ஆயில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த நட்டு வந்து கீழே வந்து அந்த நட்டுக்கு ஒரு வாஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கையில் ஆயில் ஆகிடுச்சு. அந்த வாஷரில் வந்து நீங்கள் கழட்டி விட்டுட்டு கீழே ஒரு வாட்டர் கேன் வச்சு பிடிச்சிங்க அப்படின்னா அந்த பழைய ஆயில் எல்லாம் வெளியில் வந்துடும். அப்புறம் இந்த நட்டை வந்து டைட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு பழைய ஆயிலாம் எடுத்துகிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பவர் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா, வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயிலை எடுத்துகிட்டு அப்புறமா வந்து மிஷினை வந்து நீங்கள் வெக்கட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஆயிலோடவே வந்து வீட்டை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஆயிலெலாம் சிந்தி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆயில் எல்லாம் நீங்கள் மற்ற பொருள் எல்லாம் கூட ஆயில் ஆயிரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடு மாற்றும் போது நீங்கள் இல்லாட்டி நீங்கள் வச்சுருக்கிற இடத்துலேருந்து வேறு ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட நீங்கள் ஆயில் வந்து எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதே ஆயிலை கூட யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வாட்டர் கேன் வச்சு பிடிச்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நான் சப்போஸ் அப்படி ஆயில் மாற்றும் போது நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம திருப்பி இப்படியே வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இப்படியே லாக் ஆகிடும். ஓகேங்களா?
இப்போ நம்ம தைக்கும்போது ஆயில் கம்மியாயிடுச்சான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, இங்கே ஒரு இது கண்ணாடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தைக்க வந்து ஆயில் வந்து மேலேருந்து தெரிச்சு வந்து போகும். இது வர்றது வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து ஆயில் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3 months ஒன்ஸ் அல்லது 6 month ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சு அவங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.